ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, லிட்ரலி இது ஒரு ஸ்கேம் வீடியோ, ஒரு ஸ்கேம் பற்றின வீடியோ. இது ஒரு ஸ்கேம் வீடியோ கிடையாது, ஸ்கேம் பற்றின ஒரு வீடியோ. என்ன திடீர்னு ஸ்கேம் பற்றி அப்படிலாம் நம்ம பேசுகிறோன்னா, இது ஆக்சுவலி ஒரு உண்மையால் நடந்த ஒரு விஷயம். நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் அது மாதிரி நமக்கு நிறையா பிளேசஸில் நடந்துகிட்டு இருக்குது ஸ்கேம், இல்லைங்களா? ஒரு நாளையில் நிறையா ஸ்கேம் நடக்குது. நமக்கு லிட்ரலி நம்ம கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். கொஞ்சம் நம்மளோட மைண்ட் ஒர்க் ஆகாமல் நம்ம ஏதோ இதில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டோட்டலி நமக்கு பேக் ஃபயர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஸ்கேமில் எந்த மாதிரிலாம் அவேர்னஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும், கான்சியஸாக இருக்கணும். அதாவது நான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத கான்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏதோ ஒரு பார்க்கல, இப்போ எங்கேயாவது ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேனு போயிட்டுருக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து போகணும், லைக் கீழே குமிஞ்சிட்டுலாம் போகக்கூடாது. அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக பார்த்து போகணும். நமக்கு பின்னாடி யார் வராங்க, நமக்கு முன்னாடி என்ன வராங்க, முன்னாடி என்ன இருக்குது, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம மைண்டுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க ஆனாலும். ஏன்னா நீங்கள் சும்மா ஏதாவது ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டு போனால் அப்படிலாம் அதெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ கான்சியஸாக இருக்கணும் எங்கே நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும். ஸோ ஃபஸ்ட் ஒன் அது பெட்டர் இல்லையா? செகண்ட் ஒன் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஈவன் நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இல்லை ஏதாவது ஷாப்புக்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு ஃபோன் லைக் கால் வருது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்கன்னா, அது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேபி கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்க கேட்குறத ஆன்சர் பண்ணோன்னா கண்டிப்பாக லாஸ் தான், நமக்கு தான் லாஸ். ஸோ என்னென்னா கண்டிப்பாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன், யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் நெவர். ஓகேவா? ஸோ யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களோட பி யுவர் செல்ஃப், அதில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். ஸோ யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நல்லா நமக்கு வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சொல்கிறது ஓகே அது உண்மையாக தான் இருக்கும் போல், அவங்க நல்லா சொல்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்போம். ஸோ அதில் என்ன ஆகிடும் அப்படின்ட்டா, அது அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரியாமல் அவங்க சொல்கிறத நான் நம்பி அவங்க சொல்கிற ஒரு ஆக்ஷன் எல்லாமே நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே பேக் ஃபயரில் தான் இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஒருத்தவங்க நல்லா நல்ல பர்சனாலிட்டியாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களாக தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லையா? ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணல, பர்சனாலிட்டி வைஸ் அவங்க நல்லா இல்லை அப்படின்னா அவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் அப்பியரன்ஸ் டசன்ட் மேட்டர். ஓகேவா? நமக்கு ஒருத்தங்க ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த விதத்தில் வேணால் வரலாம். ஓகேவா? இப்போல்லாம் ஸ்கேம் பண்ணுறவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெல் எஜுகேட்டடாக நல்ல லுக்கிங்காக இருக்கவங்க தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம ஈஸியாக நம்ம ஏமாறுறதும் கூட. நீங்கள் நிறையா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நிறையா நடக்குது. லிட்டரலி இந்த மாதிரியும் நடக்குது நான் சொல்லலாம். அதனால் அப்பியரன்ஸை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஓகே, அவங்க நல்லா இருக்காங்க, நல்ல பர்சனாலிட்டியாக இருக்காங்க, எஜுகேட்டட் போல், அதனால் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே எஜுகேஷன் அப்படிங்கிறத விட ஹியூமனிட்டியை தாண்டி மணி யாரை எப்படி வேணால் ஃப்ளட் பண்ணும். ஸோ இங்கே மணி தான் மேட்ரே தவிர உங்களோட ஹியூமனிட்டியோ இல்லை உங்களோட அப்பியரன்ஸை வச்சோ நீங்கள் யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இன்னொரு என்னன்னா, முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அவேர்னஸ் என்னென்னா, இப்போல்லாம் நிறைய நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறோம், லைக் கூகுள் பே, பேடிஎம், எனிதிங். நம்ம பண்ணும்போது என்னென்னா, நம்ம பே பண்ணாமே நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த சவுண்டு மட்டும் வரும், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு. பட் அதெல்லாமே இப்போ ஃபேக்காக இருக்குது இல்லையா? நம்ம பே பண்ண மாட்டோம், பட் அதெல்லாம் ஃபேக்கான அந்த சவுண்ட்ஸ் வர மாதிரியும் நம்ம வச்சுருக்காங்க. லைக் எப்படின்னா, அந்த மெஷின்ஸில் இருக்காது, பட் நம்ம ஒரு சில பே பண்ணாமல் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கூட சில பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாமா நம்ம மூளை அவ்வளோ யோசிக்குதா அப்படின்லாம் எனக்கு ரொம்ப
ஜாலியாகவும் தான் இருக்கும். பட் அதெல்லாம் தப்பு இல்லையா அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் டிஜிட்டல் பேமெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா, ஒன்ஸ் நமக்கு அமௌண்ட் ரிசீவ்டு ஆகாமல், இல்லை நம்ம அமௌண்ட் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ்டு இல்லை பெய்டு இந்த மாதிரி எந்த ஒரு சீலும், நம்ம சீலோ இல்லை எழுதி கொடுக்குறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ரெசிப்டை வச்சு அவங்க எப்படி வேணால் ஃப்ளிட் பண்ணலாம். ஏன்னா அவங்களே வந்துட்டு பெய்டுன்னு வச்சு எழுதி கொடுத்துட்டாங்க, ரிசிப்ட்னு எழுதி கொடுத்துட்டாங்க, அது எப்படி பணம் வராமல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு காப்பி தான், அந்த ஒரு பில் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் நம்ம எங்கே இருந்தாலுமே ஸ்டெப் எடுத்து பேச முடியும் இல்லைங்களா. அதுதான் நமக்கு ஒரு லைக் சாட்சி மாதிரி இருக்கும் இல்லையா, நமக்கு அதுக்கு தான். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம சைடில் இருந்து நம்ம இந்த மாதிரி பெய்டு, ரிசீவ்டு, அமௌண்ட் ரிசீவ்டு இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து வச்சு கொடுக்கக்கூடாது ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும். ஓகேவா? ஏன்னா இது கன்ஃபார்ம் ஆகாமல் நிறையா வந்து அந்த மாதிரி ஆயிட்டு நிறைய லாஸ் ஆகிடுக்கு நமக்கு. சரியா? அதுவும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் நமக்கு மணி வரது ஒரு சில இதில் வந்துட்டு அது வந்து வராது, சில இதில் வந்து டெபிட்டாக இருக்கும், ஆனால் வந்துட்டு நமக்கு கிரெடிட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்கேம் பற்றி தான். ஆனால் வந்து நமக்கு இப்போ ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நமக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நமக்கு அது ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கான இம்மிடியேட் ஆக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரியெல்லாம் அதை நம்ம பிளாக் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் அதை வந்து நம்ம அகெயின் அதை நமக்கு ரிட்டன் நம்ம அதை வந்து நமக்கு அதை வர வைக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் போலீஸ்கிட்ட போனாலும் சரி, இல்லை வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி, ஏன்னா நம்ம பொருள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம எந்த தப்பு பண்ணாமல் இருந்து நம்ம வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஸ்கேம் நடக்குது, அது நடக்கலை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும். உங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி மற்றவங்க நாளைக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க. இல்லை நடந்துருச்சு, இது இப்படி தான் போனால் போகுது, அந்த மாதிரிலாம் நம்ம சர்வசாதாரணமாக விடவே கூடாது. ஈவன் நீங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எங்கெங்கே அதை பிளாக் பண்ண முடியுமா பிளாக் பண்ணலாம். இல்லை அதை இப்போலாம் நிறையா வந்து நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக்ஸ் இருக்குது, இன்ஸ்டாஸ் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஆவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம அதை எப்படிலாம் ஸ்டாப் பண்ண முடியுமோ கரெக்டாக அதுக்கப்புறமாவது நம்ம அதை யோசிக்கணும். நடந்ததை பற்றி யோசிக்கக்கூடாது, இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நாட் கன்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேம், டெய்லி ஒரு ஸ்கேம் பற்றி போடுறேன். டெய்லியும் இல்லை, வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்கேம் வீடியோ பற்றி இருக்கும். அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதில் வந்துட்டு ரொம்பவே உஷாராக இருங்க. எவ்வளோ நீங்கள் 0.011% கூட நம்ம வந்துட்டு மிஸ்ஸே ஆகக்கூடாது. நம்மளோட கான்சியஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ நம்ம மைண்ட் கண்ட்ரோலை தாண்டி ஒன்று நடக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் நம்ம மைண்டுக்கே வந்துட்டு ஒரு இது இருக்குது அப்படிங்கும்போது அங்கே நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ பி அலாட், எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ டாட்டா.